யாருக்கெல்லாம் இந்த ஆண்டனாவை பார்த்தா ஞாபகம் வருது? 1980, 90களில் எல்லாரோட வீட்டு மாடியிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆண்டனாவை பார்த்துருப்போம். இந்த ஆண்டனாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிவி பார்த்துருப்போம் அந்த டைமில். அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து தூர்தர்ஷன் தான் மெயினாக வந்துட்டுருக்கோம், ஃப்ரீ சேனல். ஸோ அந்த சேனலை பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஆண்டனாவை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆண்டனாவோட பேர் வந்து யாகி உடா ஆண்டனா. எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆண்டனாவை இப்போ ரெடி பண்ணி நம்ம வந்து எஃப்எம் சேனலுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுமான்றது தான் பார்க்கலான்ட்டு. நான் வந்து இருக்கிற இடம் சென்னை. ஸோ சென்னையில் சும்மாவே வந்து நம்மளுக்கு எஃப்எம் சிக்னல் ரொம்ப கிளியராக கிடைக்கும். ஒரு சின்ன டைபோல் ஆண்டனாவை இருந்தாலே போதும். பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு ஆசை, அந்த யாகி ஆண்டனாவை வந்து போட்டு பூஸ்டர் அந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ண பூஸ்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சிக்னல் எந்த அளவுக்கு எஃப்எம்மில் எடுக்க முடியுன்ற மாதிரி பார்க்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யாகி ஆண்டனாவை வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி அதுக்கு வந்து அந்த டைமில் யூஸ் பண்ண மாதிரி பூஸ்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு எஃப்எம் ரிசீவர், அதாவது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஏவிஆர். ஸோ அந்த ஏவிஆரில் வந்து இந்த ஆண்டனாவை கனெக்ட் பண்ணி எஃப்எம் சிக்னல்ஸ் வந்து எந்த அளவுக்கு வருதுன்றதை பார்க்கலான்றது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். நாம் வந்து ஆண்டனாவை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யாகி ஆண்டனா எப்படின்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ யாகி ஆண்டனாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டிசைனில் இருக்கும். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் வந்து டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சிக்னலை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி அனுப்புறது தான் அந்த டைரக்டர்ஸோட வேலை. நடுவில், அதாவது கிட்டத்தட்ட அந்த நம்ம மெயின் பைப்பு கிட்டே இருக்கிற அந்த டைபோல், ஃபோல்டட் டைபோல்னுவாங்க, அந்த டைபோல் ஆண்டனா தான் மெயின். அதுதான் வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணுறது. அந்த டைபோலுக்கு பின்னாடி இருக்க ஒரு ராடு வந்து ரிஃப்ளெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வர சிக்னலை ரிஃப்ளெக்ட் பண்ணி திரும்ப அந்த டைபோலுக்கு அனுப்புறது தான் அந்த ரிஃப்ளெக்டரோட வேலை. ஸோ டிப்பிக்கலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வர்றது டைபோலாக இருக்கும், அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டைரக்டர்ஸ் இருக்கும், பின்னாடி வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கும். ஸோ பொதுவாக ஒரு ரிஃப்ளெக்டர் தான் பின்னாடி வைப்பாங்க, ஆனால் ஃப்ரண்ட்டில் டைரக்டர்ஸ் மட்டும் ஒன்று இல்லை அதுக்கு மேலே வைப்பாங்க. இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறது ஒரு 3 டைரக்டர் உள்ள ஒரு சிஸ்டம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 3 டைரக்டரு, ஒரு ரிஃப்ளெக்டரு, சென்டரில் வந்து டைபோல், ஃபோல்டட் டைபோல் ஆண்டனா. ஸோ இதை தான் வந்து நான் இன்றைக்கி எஃப்எம்க்கு யூஸ் பண்ண போகிறேன் ஆண்டனா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறத நான் வந்துட்டு ப்ராப்பர் டைமென்ஷன் கொடுத்து நண்பர் ஒருத்தர் உதவியோடு ரெடி பண்ண யாகி ஆண்டனா பார்ட்ஸு. ஸோ இந்த பார்ட்ஸை தான் நம்ம ஒன்றா வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து பிரித்ததுக்கப்புறம் நம்மளோட ஆரஞ்சு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு அவர் வந்து சிக்னல் கொடுத்தாரு. ஸோ அவர் ஓகே சொன்னதுக்கப்புறமா தான் நான் வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு யூனிட்டாக வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி டைரக்டர்ஸு, டைபோல் அண்ட் ரிஃப்ளெக்டர் எல்லாத்தையும் வந்து சென்டர் பீமில் மாட்டிட்டு ரெடியாக வச்சுட்டேன் நான். ஸோ இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பக்காவாக வந்து இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது, ஏன்னா சில போல்ட்ஸ் நட்ஸ் எல்லாம் வந்து சரியாக மேட்ச் ஆகலை. ஸோ இதுதான் வந்து சென்டர் போல். இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ண போல். அண்ட் இதுதான் பூஸ்டர், ப்ரீ பூஸ்டர். இது நம்ம ஆண்டனா சைடு மாட்ட வேண்டிய பார்ட்டு. அதுக்கப்புறம் இதுதான் மெயின் பூஸ்டரு. ஸோ இதுதான் வந்து நம்ம டிவி சைடு மாட்ட வேண்டியது. ஸோ என்ஐஜி பிராண்ட்லேருந்து வாங்கினது தான். ஸோ பின்னாடி பார்க்கலாம் கெயின் ஆப்ஷன்ஸும் அப்புறம் கேபிள் மாட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், நீங்கள் பக்காவாக வந்து ஆண்டனாவை ரெடி பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த ஆண்டனா வந்து நான் மாடியில் கொண்டு போய் மாட்டலை, ஏன்னா மெயினாக வந்து 2 விஷயம். ஒன்று வந்து சென்னையில் வந்து நம்மளுக்கு சிக்னல் யூஸ்வலாகவே நல்லாவே எடுக்குது, அதனால் இதை மாடியில் தான் வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து வீட்டுக்குள்ளே கூட வைக்கலாம், ஏன்னா ஜென்ரலாக ஒரு டைபோல் ஆண்டனா வைக்கிற இடத்துல இந்த ஆண்டனா வைக்கலாம். செகண்ட், இது வந்து ஒரு விண்டேஜ் ப்ராடக்ட்டுன்றனால இதை வந்து நான் வெளியே மாடியில் வச்சு காக்கா எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி நாஸ்தி பண்ண விருப்பம் இல்லை, அதனால தான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். என்னோடய ஹால் வந்து டபுள் ஃப்ளோர் ஹைட்டு, அதனால் நான் வந்துட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு கைப்படி சுவரில் அழகாக இதை வந்து மாட்டிட்டேன் நான். ஸோ இது வந்து ஃபுல்லாக நான் கேபிளெலாம் கனெக்ட் பண்ணி ஃபைனல் வியூ இது. ஸோ என்னால் வந்து ஃபுல் டீட்டெயிலாக காட்ட முடியல, ஏன்னா நானே வந்து அசம்பிள் பண்ணி நானே வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து கனெக்ட் பண்ண வியூ தான் இது. இந்த வியூ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குற வியூ இது. ஸோ கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து நான் ஏவிஆரில் கனெக்ட் பண்ணிவிட்டு பூஸ்டர் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றது டெஸ்ட் பண்ணுற வீடியோ தான் இது. நீங்கள் பார்க்கலாம், இப்போ பூஸ்டர் நான் ஆஃப் பண்ணேன்னா
உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் இரைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறது தெரியுது, சிக்னல் ரொம்ப கம்மியாக இருக்குது, வீக்காக இருக்குது. இதுவே நான் ஆன் பண்ணேன்னா எனக்கு வந்து சிக்னல் எவ்வளோ கிளியராக வருதுன்றது பாருங்கள். பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆண்டனா வந்து இப்படி தான் வந்து ஆங்கிளில் இருக்குது. ஸோ ஆடியோ வந்து நல்லா பக்காவாக வருது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா சேனலும் வந்து எவ்வளோ கிளியராக வருதுன்றதை ஒரு சேனலாக டியூன் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ப்ரீசெட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. சேனல் 2 பாருங்கள் எவ்வளோ கிளியராக வருது. சேனல் 3, சூரியன் எஃப்எம். ஸோ ஒரு சில சேனலில் வந்து சிக்னல் இல்லை, ஸோ அதனால தான் பிளாங்காக இருக்குது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லா சேனலும் வந்து பக்காவாக வருது. இன்னும் ஆண்டனா ஆங்கிளில் மாற்றணுன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து கிளியராக இருக்கும். இப்போதைக்கு இது ஒரு டெஸ்ட்டுக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு மெயினாக வந்து ஒரு விஷயம் காட்டணுன்ட்டு தான் நான் அந்த பழமை மாறாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த டைமில் யூஸ் பண்ண அந்த ஃப்ளாட் கேபிள் கூட ஒரு 2 மீட்டர் லென்த்து வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் விசிபிளாக தெரிகிற ஆண்டனா போர்ஷனில் மட்டும் அந்த ஃப்ளாட் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிளாக் கலர் ஃப்ளாட் கேபிள். ஸோ இது வந்து விசிபிளாக தெரிகிற இடத்துல மட்டும்தான், மிச்ச இடத்துல நான் ஆடியோ கேபிள் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது வந்து அப்படியே அந்த பூஸ்டர் அந்த ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்ததோ அது அப்படியே எக்ஸாக்டாக வந்து நான் இப்போ கொண்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த காலத்தில் உள்ள மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. எஃப்எம்மும் வந்து நல்லா அழகாக சிக்னல் வருது, ஆடியோ கேட்க முடியுது. பூஸ்டர் ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து க்ளீனாக தெரியுது. ஸோ அதுலேருந்தே தெரியுது இது வந்து ஃபுல்லாக ஒர்க்கிங் செட்டப் மாதிரி வந்திருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எல்லாம் காட்டணுன்ட்டு ஒரு ஆசை. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. உங்கள் சப்போர்ட்டை ஆல்வேஸ் கொடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.